அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் புதன்கிழமை பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஜெப புஸ்தகத்தில் பக்கம் 4 ஆரஞ்சு கலர் புக்கு ஜெப புஸ்தகம் கையில் வச்சுக்கிங்க. இந்த பிங்க் கலர் புத்தகம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசு வனாந்திரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு வருகிறோம், எங்களை உம்மோடு வைத்துக் கொள்ளும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்ற போதிலும் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தன் அல்ல என்று சொன்னான். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். ஜெபம் செய்வோம். முழங்கால் பிடிக்கிறவங்களா அல்லது நிற்கிறவங்களுக்கு உட்கார்ந்தபடி நான் இந்த ஜெபத்தை எடுப்போம். பக்கம் 4 3வது பகுதி. யாவும் சேர்ந்து எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வவல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மையப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிடுவோம். ஆமென். தொடர்ந்து பக்கம் 6 லெந்து கால ஜெபம். யாவரும் சேர்ந்து சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரிய சிறுத்தவைகளில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவம் நிமித்த மனஸ்தாப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவமாயிருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாகியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து பின்பகுதி கடைசி பக்கத்தில் உள்ள இழந்து காலத்துக்குரிய முதலாம் ஞாயிறு, இழந்து காலத்துக்குரிய முதலாம் ஞாயிறு யாரும் சேர்ந்து எல்லாம் வல்ல கடவுளே, உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாட்களாய் உபவாசித்து எங்களைப் போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாமல் இருந்தாரே, உமது ஆவிக்கு கீழ்ப்படியதற்காக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்கு பண்ணி நீர் எங்கள் பலவீனத்தை அறிவது போல இரட்சிக்கும் உமது வல்லமையை நாங்கள் அறியவும் கிருபை தந்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து பக்கம் 4 உள்ள அந்த கட்டளைகளை நாம் எடுப்போமாக. கட்டளைகள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதாவது, நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவைகளை கை கொள்ளுகிறவர்களை பாக்கியவான்கள். ஆகவே கடவுள் ஜனத்துக்கு கொடுத்த கட்டளைகளை கேட்டு அவற்றை இருதயத்தில் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உனக்கு எவ்விதமான விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம். கடவுள் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீ உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீ பக்தி வினயத்தோடு ஆராதிப்பாயாக. நீ உன் ஆண்டவருடைய நாளை நினைவு கூர்ந்து அதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நீ உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கடவுளுடைய பணிவிடைக்காரராய் ஜீவியுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்.
சகோதர ஐக்கியத்தை விரும்புங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக. உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக கோபத்தை வளர்க்காதிருப்பாயாக. தீமையை நன்மையினால் வெல்லு. விபச்சாரம் செய்யாதிருப்பாக. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று அறியுங்கள். களவு செய்யாதிருப்பாயாக. நீங்கள் நேர்மையுடன் வேலை செய்து தேவைப்படுவர்களுக்கு உதவுங்கள். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாவரும் உண்மையை பேச கடவர். பிறர் பொருளை இச்சாயிருப்பாயாக. இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். வாங்குவதை பார்க்கிடும் கொடுப்பதை பாக்கியம். உன்னை போல் உன் சகோதரனை நேசி. அதுவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதாகும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். உட்காருங்க. அப்படி சங்கீத பாடம் வாசிக்க கேட்போம். சங்கீத பாடத்தை நாம் எழுதி நிற்போம். சங்கீத பாடத்தை நாம் எழுதி நிற்போம். சங்கீதத்தை நாம் சங்கீதம் 125 நாம் மாறி மாறி கூறுவோமாக. சங்கீதம் 125 அதிகாரம். ஆரோகண சங்கீதம் வசனம் 1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாயத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியும் இப்போதும் எப்போதுமான சதா காலமிகம் உண்டாவதாக. ஆமென். வருங்கள், ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளவும் உமக்குள் வளரவும் ஆவியானவர் எங்கள் வார்த்தையை தொடர்ந்து கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் தொடர்ந்து இந்த ஆரோகண சங்கீதத்தில் இருக்கிறோம். இந்த ஆரோகண சங்கீதம் யாத்திரை சங்கீதங்களாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்க முடியாத பாதுகாப்பையும் தேவனுடைய நீதியையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த சங்கீதம் விவரிக்கிறது. நாம் உலகத்தில் வாழும் பொழுது 2 விதமான சொத்து இருக்கு சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க, இல்லை கேட்காம போயிருப்பீங்க. நான் சொல்றேனே, 2 விதமான சொத்து. ஒன்றும் அசியம் சொத்து, இன்னொன்று அசியா சொத்து. அப்புறம் ஃபிக்ஸ் அசெட் அப்படின்னு இருக்கும், அப்புறம் மூவபிள் அசெட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு சொத்தை நீங்க நவுத்த முடியும், ஒரு சொத்தை நீங்க நவுத்தே முடியாது. நவுத்த முடியாத சொத்துனா நிலம் வீடுலாம் நவுத்த முடியாத சொத்து. நவுத்த முடியாத சொத்துனா காடி மோட்ரு இதெல்லாம் நவுத்த முடிகிற சொத்து. அப்புறம் அசியம் சொத்து, அசியா சொத்து. அப்ப அசைக்க முடியாத சொத்து அப்படின்னு நம்ம வைத்திருக்கிறதும் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில அதுவும் அசைக்கப்பட்டுள்ளது. அப்பனா உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு நிச்சயமற்ற காரியங்கள் நிறைய இருக்கிறது. இந்த உலகம் நிச்சயம் நம்ம நினைக்கிறோம். இந்த உலகம் காலகாலமா உலகம் இருக்கு, 4000-6000 வருஷம் ஆண்டு உலகம் படைச்சிருக்கிறாரு, ஒரு 6000 வருஷம் மேல உலகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது நிச்சயமான உலகம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகமும் கூட நிச்சயமற்றது என்று வேதத்தை படிக்கிறோம். ஆண்டு வரும் பொழுது இந்த உலகம் கூட மாறிடும், இந்த உலகம் உருகி போகும், இந்த உலகம் மாறிடும் அப்படி பார்க்கிறோம். ஆண்டு உலகத்தை அசைப்பாரு அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்படின்னா இந்த உலகம் கூட அசைஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய ஃபைனான்ஸ், நம்முடைய ஹெல்த், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய உறவுகள், இப்படி இதெல்லாம் அசைக்க முடியாத சொத்துன்னு நினைக்கிற நேரத்துல இது கூட சில நேரத்துல அசைந்து போயிடுது.
இதை கூட சில நேரத்தில் அசைக்கப்பட்டு போகும் பொழுது நாமும் அசைக்கப்படுகிறோம். அப்ப இந்த விசுவாசிகளா இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படாமல் இருப்பது எப்படி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்வது, அல்லது இந்த வாழ்க்கையில நாம் அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை எப்படி தெரிந்து கொள்வது, அதன் ரகசியம் என்ன என்பதை தான் நாம் இந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். 125ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஒரு விசுவாசியாக நான் எப்படி அசைக்க முடியாத உறுதியான ஒரு ஆளா இருக்கிறது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அசைக்க முடியாத அஸ்திவாரம், அசைக்க முடியாத ஒரு காரியம் என்னவென்றால் ஒன்று சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். அப்ப யாரு அசைக்கப்படாமல் இருக்கிறாங்க? கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் வேறு சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள். அப்ப கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி அசைக்கப்படாம, அவர் இதே ஒப்படி பேசுறாருன்னா சியோன் பர்வதத்தை ஒப்படி பேசுறாரு. ஏன்னா சியோன் பர்வதம் காலகாலமா பாக்குறாங்க, நம்ம பர்வதம் அங்கதான் இருக்கு, இது தேவனுடைய பர்வதம், தேவன் இருக்கிற இடம், தேவனுடைய நகரம் அப்படி என்று சொல்லப்படுகிற சியோன் பர்வதம் இதுக்கு அசைப்படாமல் இருக்கிறது. ஆண்டவர் சியோன் பர்வதத்தில் இறங்கி இருக்கிறாரு, மோசையோடு பேசி இருக்கிறாரு. அப்ப இந்த சியோன் பர்வதம் எப்படி இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு இது தேவனுடைய மலை, தேவனுடைய இடம் அப்படி என்று அந்த மலை மேல தான் ஏறுவாங்க. இந்த மலையை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவர் எப்படி இந்த மலையை வைத்திருக்கிறார்களோ அதே போல் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறாங்களோ இந்த மலையை போல அசைக்கப்படாமல் இருப்பார்கள். எவ்வளவு விதமான காற்று வீசினாலும் மழை பெய்தாலும் இந்த மலை அசைக்கப்படாமல் எப்படி உறுதியா இருக்கிறதோ அதே போல ஒரு விசுவாசி எவ்வளவுமான சோதனை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதனால் நம்ம ஆழ்ந்து பார்ப்போம், உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது? சூழ்நிலையை சார்ந்து இருக்கிறதா? ஒரு நேரம் ஒரு தவறான ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா நம்ம அப்படியே உடைஞ்சு போயிடும். ஒரு நமக்கு ஏற்ற காரியம் நடக்காத பொழுது நம்ம அசந்து போயிடுறோம். ஒரு நமக்கு நினைக்கிற காரியம் வராத பொழுது, ஒரு தவறாய் ஒரு காரியம் போகும் பொழுது நம்ம அப்படியே உடைஞ்சி உட்காந்துடணும். இன்னைக்கு விசுவாசிலாம் இருக்கும் பொழுது அசைக்க முடியாத கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா, இல்ல அசைகிற இந்த சூழ்நிலையை சார்ந்து இருக்கிறோம்? சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப 8 மணி பாக்குற மாதிரி 9 மணி இருக்க மாட்டோம், 9 மணி இருக்காது. 9 மணி இருக்கிற மாதிரி காலை 6 மணி இருக்காது. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், நேரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், நம்முடைய காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், வயசு மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் மாறாதவர், ஆண்டவர் உறுதியாக இருக்கிறவர். அப்ப நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையை ஆண்டு மேல வைக்க வேண்டும். நம்ம கடன் சங்கீதத்தில் படிக்கிறோம்ல, அவரை நோக்கி பார்க்கிறோம், பர்வதத்தை நோக்கி பார்க்கிறோம், மலையை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டு நோக்கி பார்க்கிறோம். அர்த்தம் என்றால் அவர் அசையாதவர், அவர் உறுதியா இருக்கிறவர். அப்புறம் உறுதியா இருக்கிறதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக அந்த உறுதியாக இருப்பதற்கு இரண்டாவது பாதுகாப்பு என்ன இருக்கு என்றால், சுற்றிலும் சுவர் இருக்கிறதா. வசனம் 2 சொல்றாரு பாருங்க, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எது சுற்றிலும் இருக்கிறோம்னா இந்த வால், வால் கட்ட போறோம்ல, இந்த மாதிரி வால் சுத்தி சுவர் இருக்கும். இந்த செவர் என்ன செய்யுதுதான், ஆண்டவர் இந்த செவரை போல இருப்பாராம், சுற்றிலும் இருப்பாராம். எப்படி பர்வதங்களை சுற்றி இந்த எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறதோ, சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்கு, சிறுமலை பெருமலை சொல்றோம்ல, இந்த மாதிரி நிறைய மலைகள் இருக்கிறது. அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாரா, அவருடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார். முதலாவதாக ஆண்டவரே நமக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறோம். இரண்டாவது, மலைகளை சுற்றி எப்படி இந்த பர்வதங்கள் இருக்கிறது, நகரத்தை சுற்றி பர்வதங்கள் இருக்கிறதோ ஆண்டவர் அவருடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அப்படி நினைச்சு பாருங்க, நம்முடைய பாதுகாப்பு அவர் நம்ம கூட இருக்க மட்டுமல்ல, சுற்றிலும் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார். ஏன் சுற்றிலும் செவர் சொல்றாங்கன்னா, செவர் எதிரிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. எந்த ஒரு பிராணி வராதபடிக்கு, எந்த ஒரு தவறான காரியம் வராதபடிக்கு சுற்றிலும் மதில் அடைத்து அவர் பாதுகாத்துக் கொள்கிறாங்க. எருசலேமுடைய அலங்கம் இடிந்து விடும் பொழுது அதை கட்டணும் சொல்லிட்டு இவங்க போறாங்க. தேசத்தை பாதுகாக்கணும், அலங்கம் இருக்கணும், சுற்றிலும் சுவர் இருக்கணும், அது உடைஞ்சு போயிருச்சே, அந்நியர்கள் வந்துருவாங்க, எதிரிகள் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதை போய் அடைக்கிறாங்க. அதுக்கு இத்தனை வாசல் இருக்கு சொல்லிட்டு எசேக்கியேலை வாசிக்கிறோம். எசேக்கியேல் அந்த சிறையிருப்புக்கு பிற்பாடு வந்த தீர்க்கதரிசி. அவர் இந்த ஒவ்வொரு வாசல் எதற்காக, இந்த வாசல்களை ஆண்டவர் எப்படி அவங்க ஜனத்தை பாதுகாக்கிறாரு அப்படி சொல்லிட்டு எசேக்கியேலை வாசிக்கிறோம். அப்ப நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு வாசல்கள் ஒவ்வொரு சுவர்களும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் அவருடைய ஜனத்தை சுற்றிலும் பாதுகாத்து நம்மை தனிமையில் இராதபடிக்கு அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு. அதான் பார்க்கிறோம், சுற்றிலும் கூட இருக்கிறாரு.
நீங்க எங்க திரும்பினாலும் எல்லா இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. எல்லாம் இயேசுவே பாட்டு பாடுறோம்ல, எங்க திரும்பினாலும் எல்லா பக்கமும் இயேசு இருக்கிறாரு. எந்த பக்கத்திலயும் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது, எந்த பக்கமும் ஆண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்கிறாரு. அவருடைய கரம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. சத்துரு நம்மை தொட முடியாது. யாருடைய வன்கண்ணோ, யாருடைய மந்திரமோ, தந்திரமோ, பிலிசுனியமோ இதெல்லாம் நம்மை தொடவே முடியாது. யாக்கோபு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேல் விரோதமாக எந்த ஒரு பிலிசுனியும் இல்லை. அப்ப நமக்கு விரோதமாக எதுவும் எழும்ப முடியாதபடி ஆண்டவர் அவரே பாதுகாப்பா இருக்கிறார். இதை விட பெரிய காரியம் எதுவுமே இல்லை. அவரே நம்மை பாதுகாத்து நம்முடைய எல்லை முழுவதும் அவர் தான் இருக்கிறார். அவரை மீறி தான் நம்ம தொட முடியும். நம்மளை ஒருத்தன் தொடறாங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் பாதுகாப்பு இல்லை அர்த்தம். ஒருவேளை ஆண்டவர் நம்ம நம்பாம போயிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் நம்ம மறந்து போயிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் நம்ம விட்டு விலகி போயிருக்கலாம். இதான் நடக்கும். மற்றபடி ஆண்டவரை நம்பும் பொழுது நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அவரை மீறி எதையும் நம்மை தொட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக வசனம் 3, நீதிமான் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்து மேல் நிலைத்திராது. ஒரு விடுதலை உண்டு. சில நேரத்தில் கெட்டனுடைய கை உயர்ந்திருக்கிற மாதிரி தெரியும். சில நேரத்தில் துர்மார்களுடைய செங்கோல், துர்மாக்களுடைய அதிகாரம், துர்மாக்களுடைய அநியாயங்கள், துர்மாக்களுடைய தவறான எண்ணங்கள் நீதிமான் மேல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது நிலையா நிற்காது. கொஞ்ச நேரம் பாடுபடலாம், ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னா இல்லை, பாடுபட்டு கொண்டு தான் இருப்பீங்க இல்லை. ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார், ஒரு முடிவை கொடுக்கிறார். நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாரத்தெல்லாம் குறைக்கிறார். நம்ம தவறாய் போகாதபடிக்கு அநியாயங்கள் நமக்கு விரும்பாய் நீட்டுகிற அநியாயங்கள், தவறான காரியங்களை ஆண்டவர் முறித்து போடுகிறார். நமக்கு விரும்பாக வருகிற அதிகாரங்கள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், எது நம்ம அழுத்தினாலும் அது நிரந்தரமானது அல்ல. அதற்கு ஒரு முடிவு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அதற்கு ஒரு முடிவை கொடுக்கிறார். கண்டிப்பாக நம்ம விரோதமாக எழும்புகிறவர்கள் அவர்கள் விழுந்து போவார்கள். நம்ம விரோதமாக எழும்புகிற காரியங்கள் விழுந்து போகும். ஆண்டவர் நீதியை சரி கட்டுவார். விண்டிகேஷன் அப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில். ஆண்டவர் நமக்கு நியாயத்தை கொடுப்பாரு, நீதியை சரி கட்டுவார். இன்னைக்கு எதிர்த்தவங்க நாளைக்கு சொல்லுவாங்க, நாங்க தப்பா செஞ்சிட்டோம், நாங்க தவறு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது, அப்படி பேசியிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. ஆண்டவர் நியாயத்தை கொண்டு வருகிறார், நீதியை சரி கட்டுகிறார் என்று வேதத்தில் நிறைய உதாரணங்களை படிக்கிறோம். கடைசியாக வசனம் 4 சொல்கிறது, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும், தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. என்ன நடந்தாலும் கடைசியில் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் நீதி செய்கிறார். யாரெல்லாம் செம்மையனா சொல்லுவாங்களே, செம்மையா செஞ்சீங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செம்மைனா அழகா, நேர்த்தியா, உண்மையா, சரியா நடக்கிறது. செம்மையான இருதயம் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும், இருதயத்தில் எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாதபடி, ஒரு கபடி இல்லாதபடி, தேவையில்லாத காரியம் யோசிக்காதபடிக்கு ஒரு நல்லவர்கள்னா இவங்க நல்லவர்கள், நல்லதை பேசுறாங்க, நல்லதை யோசிக்கிறாங்க, நல்லதா வாழ்றாங்க, அவளுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா ஆண்டவர் இந்த கெட்டவர்களுக்கு வக்கர புத்தி சொல்லுவாங்க, அதாவது யாரை கெடுக்கலாம், யாரை உதைக்கலாம், என்ன பேசினா, எப்படி சொன்னா அங்க குத்தம், என்ன எப்படி சொன்னா ஜாலியா பேசினா அவங்களுக்கு என்னது பாவத்தை விழுந்துருவாங்க, கோபத்தை உண்டாக்கலாம் அப்படி சொல்ற காரியங்கள், அதற்கு தண்டனை உண்டு. இதயத்தில் செம்மையும் நன்மையா இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படி அவர் சொல்றாரு. இன்னைக்கு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டு வைத்து ஒரு மிகப்பெரிய பரிசு என்னவென்றால் சமாதானம். இன்னைக்கு நிறைய பேர் தேடுறாங்க, நிறைய பேர் சமாதானத்துக்கு இன்னொரு பேர் சாந்தி, அதுக்கு சாந்திக்கு இன்னொரு பேர் அமைதி, அதுக்கு இன்னொரு பேர் நிம்மதி. நிறைய பேர் தேடுறது நிம்மதி, அமைதி. இப்ப நேற்றுலாம் பட்டாசு வெடிச்சாங்க தானே, நிம்மதியா தூங்குங்களா தெரியாது, ஆனா பட்டாசு வெடிச்சா கூட திரும்ப தூக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷமா தூங்குவாங்க, என்னதான் வெடிச்சுட்டு போங்க அப்படின்னு. ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம், எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லை, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சமாதான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். இது உலகம் தருகிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம். யாரும் இதை கொடுக்க முடியாது, யாரும் இதை நம்ம எடுத்து பறிக்க முடியாது. இது தேவன் கொடுக்கிற சமாதானம்.
நாம் ஆழ்ந்து பார்ப்போம். அசைக்கப்படாமல் நம்ம இருக்க வேண்டுமானால் அசைக்க முடியாத கர்த்தரை நம்ம இறுக பிடித்துக் கொள்ளணும். அவர் தான் நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறவர். சுற்றிலும் பர்வதங்களாக சுவர்களாக ஆண்டவர் நின்று நம்மை காத்துக் கொள்கிறாரு. ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இதனால நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், அசைக்கப்படும் இந்த உலக பொருட்களை நாம் நம்புவதை விட்டுவிட்டு அசைக்க முடியாத கர்த்தரை நம்ம தயாராக இருக்கிறோமா? அசைக்க முடியாத கர்த்தரை நம்ம தயாராக இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இன்று உங்க பயங்களை அவையிடம் ஒப்படைப்பீர்களா? இன்னைக்கு நம்முடைய பயங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டு சொல்லுங்க, ஆண்டு தைரியமா சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு, இது பயமா இருக்கு, இது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறேன், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, எனக்கு ஒரு கவலை இருக்கு, பயம் இருக்கு, எதிர்காலத்தை கொடுத்தோ பிள்ளைகளை குறித்தோ நம்முடைய சுகத்தை குறித்தோ அல்லது பணத்தை குறித்தோ என்ன விதமான பயங்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தைரியமா சொல்லுங்க. அவர் நம்மை சுற்றி இருக்கிற ஆண்டவர், அவரை பாதுகாக்கிற ஆண்டவர். விசுவாசத்தை அவரை தேடுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி சீயோன் பருவத்தை போல உறுதியாக ஆண்டவர் வைத்து நம்மை வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, சீயோன் பருவத்தை பார்க்கும் பொழுது அப்பா எப்படி நீ உறுதியாக எங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் அசைக்கப்படாதவர்களாக உண்மையை நம்பி இருக்கிறவர்களாக எங்களை நடத்துவீராக. நம்புகிற பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை என்று வேறு சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அசையும் போல இருந்தாலும் நீ எங்களை தாங்கி பிடிக்கிற ஆண்டவர். அப்பா, அமிழ்ந்து போகிற நேரத்தில் பேதுருவை கரம்பிடித்து தூக்கி நிறுத்தின ஆண்டவர். அந்த அப்பா புயல் மத்தியில அந்த தண்ணீர் மேல் நடக்க செய்து, கடல் மேல் நடக்க செய்து, அதற்காக நான் அவிசுவாசியாராதபடி விசுவாசத்தில் இருக்கும்படி விசுவாசிகளைப் போல எப்பொழுதும் உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்ளவும், உண்மையை நாங்கள் நம்பவும், உம்முடைய நாமத்தில் நாங்கள் மையப்படுத்தவும், உமக்கென்று வாழவும் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் எழுதுகின்ற ஜெப புஸ்தகத்தில் பக்கம் 8 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். தி அப்போஸ்டல்ஸ் கிரீக் on page 9. யாவும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்யும். பக்கம் 8 பகுதி 8. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியமரத்தை உட்பவித்து பிறந்தார். பொந்திபாவத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தெழுந்தினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவின் தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிலோயும் மருத்துவையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உரித்தலும் நித்திய ஜீவன் உண்டாண்டு விசுவாசிக்கின்றேன். ஆமென். ஜெபம் செய்வோம். சபை அமரலாம், உணவப்படிடலாம். நம் தேவன் நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நம்முடைய தேவையை கொண்டு வருவோம். அதே நேரத்தில் அநேகர் உலகத்தை நம்பி, இந்த உலகத்தின் காலத்தை நம்பி அசைக்கப்பட்டிருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு தெரிந்திருக்குமானால் நாம் தெய்வனிடத்தில் அதை கொண்டு வருவோம். தெய்வனிடத்தில் அவர்களுக்காக செபிப்போம். அவர்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தையோ, உலகத்தில் இருக்கிற மனிதர்களையோ, உலக பொருட்களையோ, உலகத்தில் இருக்கிற சொத்துகளையோ, சுகங்களையோ இதை நம்பி கீழே விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரை நம்பி எழுந்து நிற்க நம்ம அவர்களுக்காக செபிப்போம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ அங்கே வந்திருக்கிறவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அதை அறிவீர். அப்போ அந்த உலகத்தை நம்பி, உலக மனிதர்களை நம்பி
உலக பொருட்களை நம்பி, உலகத்துடைய ஆசாபாசங்களை, உலகத்துடைய நன்மைகளையும் நம்பி இந்த உலகத்து பின் போய் அப்பா அவர்கள் விழுந்து போயிருக்கலாம், சிக்கிக்கொண்டு தவிக்கலாம், அது வெளியாக முடியாதபடிக்கு அவருடைய பிடியில் இருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏமாந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்ன விதமான சூழ்நிலை இருந்தாலும் அதனை அறிவீர். எல்லா சூழ்நிலையும் மாற்ற அதிகாரமுடையவர் நீர், எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லமை உடையவர் நீர். நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் இந்த இரவில் விடுவிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை நம்பாதபடிக்கு, உலகத்தின் பொருட்களை காரியங்கள் நம்பாதபடிக்கு, உலக மனிதரை நம்பி விழுந்து போகாதபடிக்கு அசையாத ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், உம்மை நம்ப வேண்டும், உம்மை பிடித்துக் கொள்ள அவளை வழிநடத்துவீராக, எங்களை கொண்டு பயன்படுத்துவீராக. அப்பாவை ஜெபிக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கரத்தில் வைக்கிறோம் அப்பா. இன்று இரவில் ஒரு அதிசயத்தை செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒரு ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு பரிகாரம் செய்வீராக. சூழ்நிலையை மாற்றமைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை வேறு சொல்கிறதே. மனுஷால் கூடாததுதான் தேவனால எல்லாம் கூடும். எல்லாம் செய்ய வல்லவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருமே கரத்தில் வைக்கிறோம். வந்திருக்கிற அனைவரையும் தொடர்ந்து ஆசிர்வதியும், அவர் குடும்பங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்து காத்து பலப்படுத்தும். சுற்றிலும் வேலையடைத்து அவர் வீடு ரத்த கொட்டைக்குள் மூடிக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். செய்கிற வேலைகள், படிப்பு, வருங்காலம் எல்லாவற்றையும் ஆசிர்வதியும். சுகத்து பலத்தையும் கொடுத்து வீட்டில் இருக்கிறவர்கள், வெளியே செல்லுகிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் உடைய பிள்ளைகளை உயர்த்தி வைப்பீராக, காத்துக்கொள்வீராக. எருசலேமை சுற்றி எப்படி பர்வதங்கள் இருக்கிறதோ அப்படியாக நீ எங்களை சுற்றிலும் இருக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களை சுற்றிலும் காவலாய் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நீதி கொடுக்கிற சமாதானம், நிரந்தரமான சமாதானம், தெய்வீக சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆலயத்தை கரத்தில் வைக்கிறோம், ஆலயத்தின் தேவையிலுமே கரத்தில் வைக்கிறோம். சுற்றிலும் இந்த கட்டப்போகிற சுவருக்காக ஜெபிக்கிறோம். அங்கே சீக்கிரமாய் கட்டி எழுப்ப ஆண்டு உதவி செய்வீராக. தடைகளை அகற்ற முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே ஆண்டவரே அதுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியத்தையும் செய்து பிடிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. சீக்கிரமாகவே நாங்கள் கட்டி நாமத்தை மையப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆலயத்தை நீர் நேசிக்கிறீர். இது உம்முடைய ஆலயம், இந்த ஆலயத்தின் தலைவர் நீர், ஆலயத்தை நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் நீர். தொடர்ந்து எங்களுக்குள்ள ஆத்ம பாரத்தை ஊற்ற முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. மரியாதை ஜனங்கள் எத்தனோ பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க, இவர்களையும் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வர எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மரியாதை ஜனங்கள் அப்பா, அழிந்து போகிற ஜனங்கள், அழிந்து தெரிகிற ஆடுகள் உண்மை அறியட்டும், உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும், முன் பின் செல்லட்டும் அப்பா. எங்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க அப்பா. இந்த இரவிலும் எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்பா. தொடர்ந்து எங்களை உங்களுடைய வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் நமக்கு சாட்சியா ஜீவிக்கவும், எந்த நாட்களில் அதிகமாய் நாங்கள் தேடவும், அதிகமாய் கிட்டிச் சேரவும், அதிகமாக வேத வாசிக்கும் தியானிக்கும் ஆண்டு உதவி செய்வீராகும். தொடர்ந்து எங்களை ஆஸ்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பக்கம் 14, பாவ அறிக்கை, த கன்ஃபெஷன், பேஜ் 15. நாம் சேர்ந்து சொல்லுவோம், ஜெபிப்போம். மௌனம் வரும் இடத்தில், பாஸ் வரும் இடத்தில் நாம் அங்கு நிறுத்தி நம்முடைய சொந்த பாவங்களை அறிக்கையிட்டு மன திரும்புவோம். சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையான வேலை செய்ததினாலும் நலமான வேலை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய திருவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உம்மை சேவிக்க அனுகிரித்தருளும். ஆமீன். தமிழத்திலுமையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். சமாதானத்துக்காக எதிர்ப்போம். விசுவாசத்தினாலே
நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. காணிக்கு பிரத்திரமாக காணிக்கு பாடலாக ஜெப புஸ்தகத்தில் பாட்டு புஸ்தகத்தில் பக்காம் பகுதி பக்கம் பாடல் கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலை பாடுவோம். பக்கம் எத்தனை? பக்கம் 10 பாடல் புஸ்தகத்தில் பக்கம் 10 கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா என்ற பாடலை பாடுவோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரம், கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ இன்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறை தீரு, பாவ கேட்டை கூறு, ராப்போசன பந்திதனி சேரு. சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியன் ஆகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே, இருதய சுத்தலிடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாது போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. காணிக்கை ஜெபம் நாம் செஞ்சபிப்போம். பக்கம் 14. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவெல்லாம் உண்டானது இந்த கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உயிரத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவரை கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அவருக்கு துதியும் தோத்திரமும்
ஏறெடுப்பது தகுதியாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். அமரலாம், முழங்கப்படிடலாம். பக்கம் 16. இந்த டாக்கான பகுதி வரும் பொழுது நீங்க சொல்லுங்க, பரமபிதாவே உமக்கு தோத்திரங்களையும் துதிகளையும் ஏற்பது தகுதியும் எங்கள் கடை மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தாவே, உமது அன்பினால் நீர் உமது சாயலில் எங்களை உருவாக்கினீர். நாங்கள் உம்மை விட்டு சென்றாலும் நீர் எங்களை வெறுத்து ஒதுக்காமல் உமது குமாரன் மூலமாய் சந்தித்தீர். உமது பிள்ளைகளாகிய எங்களை நீர் அன்போடு கட்டி அணைத்து எங்களை அன்பாக ஏற்று எங்களோடு அமர்ந்து போஜன பண்ண அழைத்தீர். கிறிஸ்துவில் உங்கள் ஜீவத்தை பகிர்ந்து கொள்வதால் நாம் அவரோடும் அவர் நம்மிலும் ஜீவிப்பாராக. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிலுவையில் தன் அன்பு கரங்களை விரித்து பரிபூர்ண பலியானார். காட்டி கொடுக்கப்பட அன்று ரா போஜனத்திலே அப்பத்தை எடுத்து முகத்தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தமது நண்பர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பிதாவே, அவரது சரீரமே ஜீவ அப்பம் என நாங்கள் நினைவு கூறுகிறோம். ராபோஜன பண்ணின பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து முகத்தோத்திரம் செலுத்தி அவரிடம் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். பிதாவே, எல்லாருக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்தினார், இதனை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்ததை நாங்கள் பிரஸ்தாபிப்பதுடன் அவரது மகத்துவமான உயிர்த்தெழுதலையும் கொண்டாடுவதுடன் உமது பரிசுத்த ஆவியை அனுப்பி அவரது இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது அன்பான குமாரின் சரீரமாகவும் இரத்தமாக மாற்றி எங்களை ஐக்கியப்படுத்தி அருளும். எங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஈவுகளை புசித்து பானம் பண்ணுவதால் எங்களை கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக ஐக்கியப்படுத்தி அருளும். உலகமெங்கும் உள்ள திருச்சபையாருடன் எங்கள் துதி பலிகளை பரலோக நித்திய பாடலால் நாங்கள் ஈடெடுக்கிறோம். வல்லமையும் மகத்துவம் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் இறந்தன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தருடைய ஜெபம், லார்ட்ஸ் பிரேயர் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இந்த அப்பத்தை ஒவ்வொரு முறை நாம் புசிக்கும் போதும் பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதும் கர்த்தர் மரித்தார், அவர் மீண்டும் வருவார் என நாம் அறிக்கை செய்வோம். 17ஆம் பகுதியை நாம் செஞ்சபிப்போம். மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்முடைய அன்பால் தீவிரப்படுத்தி எங்களை எம்மோடு அழைக்கிறேன். எங்கள் கரங்கள் தூய்மையானவில் அல்ல, எங்கள் இருதயங்கள் ஆயத்தப்படவில்லை. உம்முடைய மேசையின் கீழ்விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திர அல்லர். ஆனாலும் நீர் எங்களை ரட்சிக்கும் கர்த்தராகிய தேவன். பாவிகளுடன் உமது அப்பத்தை பகிர்ந்து கொள்கிறீர். ஆகையால் எங்களை சுத்தமாக்கி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் உம்முடைய குமாரனின் சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணவும், கிறிஸ்துவுடன் நாங்கள் கூட்டமாக உமது ராஜ்யத்தில் இருந்து புசிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். 18ஆம் பகுதி நாம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். இயேசுவே, எங்களை பாவத்தை சுமந்திக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். இயேசுவே, உலகத்தை மீட்டு ரட்சிக்கிறவரே, உமது சமாதானத்தை தாரும். கர்த்தரின் பரிசுத்த ஈவு, கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்களுக்காக. இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாருங்கள், கர்த்தர் பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது.
ஜெப புஸ்தகத்தில் பக்கம் 18. ஜெப புஸ்தகத்தில் 18ஆம் பகுதி 20வது பகுதி யாம் சொல் பூர்வமாக நற்கண்ணுக்கு பின்வரும் வசனங்கள். எல்லாரும் யாவும் சேர்ந்து, கர்த்தராகிய தேவனே, எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தந்தருளும். உம்மை தேடவும் நாடி செல்லவும் விரும்பி செல்லவும் உம்மை கண்டு நாங்கள் உம்மிடம் அன்பாய் இருக்கவும் பாவங்களிலிருந்து எங்களை மீட்டவரே, உமது அன்பினால் பழைய பாவங்களை வெறுத்து செய்யும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். தொடர்ந்து கீழ்ப்பகுதி. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்களை நீ போஷத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாய் உமக்கு ஜீவ வழியாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டதக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கும் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை அனுப்பும். ஆமீன். பக்கம் 20. நம் சிலுவை நோக்கி சொல்கிற மறுமொழிகளை ஏறெடுப்போமாக. நம் எழுந்து நின்று இதை மாறி மாறி சொல்லுவோம். சிலுவை நோக்கி நாம் சொல்லுவோம். நமது எல்லா பிரச்சனைகளையும் கிறிஸ்துவின் சிலுவையில் சமர்ப்பிப்போம். நம்ம எல்லா கஷ்டங்களையும் கிறிஸ்துவின் சிலுவையில் சமர்ப்பிப்போம். சாத்தானின் எல்லா செயல்களையும் கிறிஸ்துவின் சிலுவையில் சமர்ப்பிப்போம். நம்ம எல்லா நம்பிக்கைகளையும் வீட்டில் தேவனுடைய அமருங்கள். படிக்கலாம், அது அமரலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நீங்கள் பரிசுத்தத்தில் வளரவும் உங்களை வெறுத்து உங்கள் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றவும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபை புரிவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமீன். சமாதானப்பை ஆண்டவரை சேவியுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமீன். அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து நாளை நடக்கிற ஆராதனையும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டு தொடர்ந்து வழிநடத்துவாராக. இப்பொழுது நாம் தோத்திர பாடலை பாடுவோம். யாவரும் நாம் எழுதென்று சோத்திர பாடலாக பாடல் புஸ்தகத்தில் பக்கம் 15. பாடல் புஸ்தகத்தில் பக்கம் 15. வாருமையா போதகரே இந்த பாடலை பாடுவோம். வாருமையா போதகரே பக்கம் 15. கொஞ்சம் வேகமாக பாடுவோம். ரொம்ப ஸ்லோவாக பாடாதீங்க, தூக்கமே வந்துடுது. கொஞ்சம் வேகமாக பாடுவோம். வாருமையா போதகரே. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். செருமையா பண்டினியில், செருமையா பண்டினியில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம். காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய். நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாயன் முன்னா நமஸ்தரிக்க. தாமதமே தயை புரிய, தாம
தாமதமே தயை புரிய தற்பரனே அருள்